மலேசியா டிசம்பர் 16ஆம் தேதி பினாங் ஸ்பைஸ் அரேனாவில் ஹலோ கிரியேட்டிவ் வழங்கும் தி லெஜெண்ட் ஹரிஹரன் லைவ் கான்சர்ட். சிவாங்கி, முகேன் ராவ், ஸ்ரீனிசா, டிஜே ஸ்டீவன் டிவாசி மற்றும் டிஜே கப்பல் நௌஸ் டிபிகாவும் கலந்து கொள்ள போறாங்க. டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. அண்மையில் நம் நாட்டில் இந்து பெருமக்கள் தீபாவளி பண்டிகையை சிறப்புற கொண்டாடிய வேளையில் தற்போது கண் சஷ்டி உபயமும் தொடர்ந்து தைப்பூசத் திருவிழாவும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படவுள்ளது. இந்த திருநாள்களுக்கான பல வகை பூஜை பொருட்களின் விலைகள் திடீரென பல மடங்கு உயர்வு கண்டுள்ளதை கண்டித்து பினாங்கு இந்து இயக்கம் தமிழ் நாளிதழ்களின் ஆதரவோடு பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டிருந்தது. இதன் தொடர்பாக விலைகளின் கட்டுப்பாட்டை சம்பந்தப்பட்ட அமைச்சு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக செய்தி வெளியிட்டது. அண்மையில் இதன் தொடர்பாக பினாங்கு இந்து இயக்கமும் பினாங்கு பயணிட்டாளர் சங்கமும் இணைந்து இங்குள்ள பல இந்தியர்களின் கடைகளில் மேற்கொண்ட ஆய்வொன்றில் அதன் விற்பனை விலை மேலும் உயர்ந்திருப்பதாக தெரிய வருகிறது. இதற்கு மேலும் மற்றொரு அதிர்ச்சி தகவல் என்னவென்றால் பூஜைப் பொருட்களின் நிறுவை அளவு குறைந்துள்ளது என்பதாகும். விலையும் கூட்டப்பட்டு எடை அளவும் குறைக்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் வேதனைக்குரியது. இதனால் இந்து பெருமக்கள் மிகவும் ஏமாற்றம் அடைந்து வருகின்றனர். ஆய்வுக் குறிப்பில் பூஜைப் பொருட்களான சூடம், சாம்பிராணி, பன்னீர், ஊதுபத்தி, வாசனைப் பொருட்கள், முந்திரி பருப்பு, பாதாம்பருப்பு, மண் பாத்திரங்கள், சாமி எண்ணெய், நல்லெண்ணெய், சீவக்காய், ஆயுர்வேத வகை குளியல பொருட்கள் மற்றும் பாக்கெட்டில் வைக்கப்பட்ட பால் வகைகள் போன்ற 18 வகை பொருட்களின் விலைகளின் ஆய்வு மேற்குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வருடம் நவம்பர் மாதத்திலிருந்து இம்மாதம் வரையில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் ஒரு டின் சுமார் 20 கிலோ எடையுள்ள நெய் 86 விழுக்காடு விலை உயர்ந்துள்ளது. அதாவது 89 ரிங்கிட்டிலிருந்து 200 ரிங்கிட் வரை உயர்வு கண்டுள்ளது. முந்திரி பருப்பு கிலோ ஒன்றுக்கு 10 ரிங்கிட்டில் இருந்து 22 ரிங்கிட் வரைக்கும் உயர்ந்துள்ளது. பூமாலைகள் ஒன்றுக்கு 30 ரிங்கிட் 35 உயர்ந்துள்ளது. ரோஜா பூ வகைகள் ஒரு கொத்துக்கு ரிங்கிட் 2.50 இலிருந்து 4 ரிங்கிட்டுக்கு உயர்ந்துள்ளது. சாமி எண்ணெய் வகைகள் 300 லிட்டர் பாட்டிலின் விலை ரிங்கிட் 11 இருந்து 16.50க்கும், ஒரு கிலோ வாழைப்பழம் 4.50 இருந்து 7 ரிங்கிட்டுக்கும் மற்றும் பாக்கெட் பால் மாவு 7 ரிங்கிட்டில் இருந்து 8.80 வரைக்கும் மிகவும் உயர்வு கண்டுள்ளது என்பதும் தெரியவருகிறது. இது சம்பந்தமாக இந்த விலை உயர்வுக்கு என்ன காரணம் என்று கடைக்காரர்களிடம் வினவிய போது, உற்பத்தியாளர்களும் பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து தருவிக்கும் மொத்த வியாபாரிகளும் தங்கள் விலையை உயர்த்திக் கொண்டதால் வேறு வழியில்லாமல் சில்லறை வியாபாரிகளும் உயர்த்த வேண்டியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். நிலைமை இவ்வாறு சென்று கொண்டிருந்தால் வறுமை கோட்டுக்கும் கீழ் உள்ள P40 எனும் வகுப்பினர்கள் மிகவும் தள்ளாடப் போகிறார்கள். இந்தியர்களின் அன்றாட செலவினங்களும் படுவேகத்தில் உயர்ந்துவிடும். இதனால் நாம் அனைவரும் பொருளாதார விழுக்காட்டில் மிகவும் பின்னடைவை மேற்கொள்ளப் போகிறோம் என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆகவே பினாங்கு இந்து இயக்கமும் பினாங்கு பயணிட்டாளர் சங்கமும் இணைந்து அரசாங்கத்தின் உள்நாட்டு வர்த்தக அமைச்சும் பிரதமர் இலாக்காவும் இந்த மொத்த வியாபாரிகளையும் சிறு வணிகர்களையும் விசாரித்து அதற்கான தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இனிமேலும் விலை உயர்வை தடுத்து அனைவருக்கும் ஏற்றபடி தக்க வைத்துக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுவதாக பினாங்கு இந்து இயக்க தலைவர் திரு பமுருவியா கேட்டுக்கொண்டார். ஹாய் மலேசியா டிசம்பர் 16ஆம் தேதி பினாங் ஸ்பைஸ் அரேனாவில் ஹலோ கிரியேட்டிவ் வழங்கும் தி லெஜெண்ட் ஹரிஹரன் லைவ் கான்சர்ட். சிவாங்கி, முகேன் ராவ், ஸ்ரீனிசா, டிஜே ஸ்டீவன் டிவாசி மற்றும் டிஜே கப்பல் நௌஸ் டிபிகாவும் கலந்து கொள்ள போறாங்க. டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.